சிறுகதையொன்றை பார்க்கலாமா? சிங்கமும் புத்திசாலி முயலும். ஒரு அடர்ந்த காட்டில் சிங்கம் ஒன்று வசித்து வந்தது. அது மிகவும் கொடூரமானது. பசியெடுத்தால் கண்ணில் படும் எல்லா விலங்குகளையும் வேட்டையாடும். இதனால் பயந்து போன விலங்குகள் ஒரு முடிவுக்கு வந்தன. விலங்குகள் அனைத்தும் சிங்கத்திடம் சென்று, அரசே, நீங்கள் வேட்டையாட வேண்டாம், நாங்களே தினமும் ஒரு விலங்கை உங்கள் குகைக்கு அனுப்பி வைக்கின்றோம் என்று கூறின. சிங்கமும் சம்மதித்தது. ஒரு நாள் ஒரு சிறிய முயலின் முறை வந்தது. முயல் வேண்டுமென்றே மிகவும் தாமதமாகச் சென்றது. சிங்கமோ பசியால் கர்ஜித்து கொண்டிருந்தது. ஏன் இவ்வளவு தாமதம்? அதுவும் இவ்வளவு சிறிய முயலையா எனக்கு உணவாக அனுப்பினீர்கள் என்று கத்தியது. முயல் பயப்படுவது போல நடித்து, அரசே, நான் வரும் வழியில் உங்களை விட பெரிய மற்றும் பலசாலி சிங்கம் ஒன்றை பார்த்தேன். அதுதான் என்னை தடுத்து நிறுத்தியது என்றது. தன்னையே காட்டின் ராஜா என்று நினைத்த சிங்கத்திற்கு ஆத்திரம் வந்தது. எங்கே அந்த சிங்கம்? என்னிடம் காட்டு என்று கட்டளையிட்டது. முயல் அந்த சிங்கத்தை ஒரு ஆழமான கிணற்றின் அருகே அழைத்துச் சென்றது. இதற்குள் தான் அந்த சிங்கம் இருக்கின்றது என்றது. சிங்கம் கிணற்றுக்குள் எட்டி பார்த்தது. தண்ணீரில் அதன் சொந்த நிழல் தெரிந்தது. அதுதான் இன்னொரு சிங்கம் என்று நினைத்து அதனுடன் சண்டையிட கிணற்றுக்குள் குதித்தது. வெளியே வர முடியாமல் சிங்கம் மடிந்தது. கதையின் நீதி: உடல் பலத்தை விட அறிவு கூர்மையே ஒருவனை வெற்றியாளனாக மாற்றும்.